வணக்கம் நம்பளே. ராயல் என்ஃபீல்டு பார்த்தவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட் பார்த்தவங்களுக்கு 3 months ஒன்ஸ் 6 months பார்த்தவங்களுக்கு அப்டேட் கொண்டே வராங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் ஸ்கேம் 440 ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. அதாவது டிசம்பர் எண்டில் பார்த்தவங்களுக்கு அவங்களோட லான்ச் பண்ணாங்க. அந்த மாடல் ஜனவரிலேருந்து ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 டெலிவரி ஸ்டார்ட். மேஜரான ஃபால்ட் இருக்கிற வாசி இப்போ இந்த பைக்கை பார்த்தவங்களுக்கு புக்கிங்ஸும் சரி அதே போல் டெலிவரியும் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி ராயல் என்ஃபீல்டு பார்த்தவங்களுக்கு த்ரூட் இந்தியாவில் இருக்கிற அவங்களோட டீலர்ஸ்க்கு பார்த்தவங்களுக்கு ஒரு சர்க்குலரை அமைச்சிருக்காங்க. சரி, இந்த ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 411 இந்த மாடலை அப்டேட் பண்ணி தான் ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 கொண்டு வந்தாங்க. அதே சேம் டிசைன், பட் இன்ஜினில் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அதே போல் டயரில் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருந்து தான் இந்த ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440. இந்த ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 இந்த பேருக்கு பதிலாக ராயல் என்ஃபீல்டோட ஸ்கேம் 440 வச்சுக்கலாம். எதனாலனா ராயல் என்ஃபீல்டோட ஸ்கேம் 411 பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் மாடல் பைக். அந்த பைக்கை இப்போ அப்டேட் பண்ணி தான் ஸ்கேம் 440 கொண்டு வந்தாங்க. சரி, இந்த பைக்காச்சு ஆன் ரோடில் நல்ல ஒரு பிக்கப் இருக்கும்னு எதிர்பார்க்கும் போது இந்த பைக்கையும் பார்த்தவங்களுக்கு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணி 4 மாதத்தில் பார்த்தவங்களுக்கு புக்கிங்ஸும் சரி டெலிவரியும் சரி உடனடியாக ஸ்டாப் பண்ணி சொல்லி ராயல் என்ஃபீல்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற த்ரோட் டீலர்ஸ்க்கு பார்த்தவங்களுக்கு ஒரு சர்க்குலரை அமைச்சிருக்காங்க. அதில் என்னென்ன அப்டேட் பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜினில் மேஜரான ஃபால்ட் இருக்குது. இதனால் இந்த வண்டி டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடுது. நம்ம செல்ஃப் பண்ணால் கூட இந்த வண்டியோட இன்ஜின் செல்ஃபை எடுத்துக்க மாட்டேங்குது. இது ஒரு மேஜரான ஃபால்ட்டாக இருக்கிற வாசி இமிடியேட்டாக ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 பார்த்தவங்களுக்கு ஏப்ரல் 10லேருந்து நாங்கள் இந்த வண்டியோட புக்கிங்ஸும் சரி அதே போல் டெலிவரியும் நாங்கள் உடனடியாக ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய அதாவது ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 திரும்ப நாங்கள் எப்போ அப்டேட் பண்ணுறோன்னு கேட்டால் அவங்க ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு காம்படிட்டிவ் பார்த்தவங்களுக்கு ஹோண்டாவோடைய INS 350 இருக்குது. அதே போல் ஜாவாவோடைய 350 இருக்குது. அதுக்கு போட்டியாக தான் ராயல் என்ஃபீல்டு பார்த்தவங்களுக்கு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் பார்த்தவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்டை அப்டேட் பண்ணிட்டே வராங்க. இப்போ ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 பார்த்தவங்களுக்கு டிசம்பரில் அவங்க லான்ச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்லேயே பார்த்தவங்களுக்கு 650 கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட அண்டர் 350 கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்லேயே புல்லட்லேயே பார்த்தவங்களுக்கு 650 வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு 3 months ஒன்ஸ் பார்த்தவங்களுக்கு கேப்லேயே பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு அவங்களோட ப்ராடக்டை அப்டேட் பண்ணிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறதோட ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, அந்த ப்ராடக்டோட ஒர்த்தும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு பார்த்தவங்களுக்கு யங்ஸ்டருக்கு ஒரு கனவு பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பைக்கில் போகும்போது அந்த கம்பீரமான ஒரு தோற்றம் அந்த வண்டியில் இருக்குன்னு தான். அப்படி இருக்கும்போது இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற பைக்ஸில் அவங்களோட ஒர்த்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு கூட ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பைக்கே பார்த்தவங்களுக்கு 3 months ஒன்ஸ் பார்த்தவங்களுக்கு மேஜரான இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒன்று பார்த்தவங்களுக்கு டிஸ்கில் ஒன்று மேஜராக வருது, இல்லைன்னா செயின் ஸ்க்ராட்சில் பார்த்தவங்களுக்கு ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா பார்த்தவங்களுக்கு கிளச்சில் மேஜரான அப்டேட் வருது. இதெல்லாம் உங்களை 3 months ஒன்ஸ் பார்த்தவங்களுக்கு அவன் வண்டி சர்வீஸ் கொடுத்து ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரான். ஏன்னா அவன் லாங் ட்ரைவ்லாம் பண்ணுறது கிடையாது. மிஞ்சி போனால் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு ஒரு 30லேருந்து 40 50 கிலோமீட்டர் தான் ட்ரைவ் பண்ணுறவங்க தான். அப்படி இருக்கும்போதே அந்த பைக்லேயே பார்த்தவங்களுக்கு இவ்வளோ மேஜரான ஃபால்ட் இருக்குது. அதே போல் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறவன்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மல் உங்களுக்கு 50 to 60 ஸ்பீடில் போகிற ஆள் தான் அந்த பைக்லேயே இவ்வளோ வரும்போது நீங்கள் 80லேருந்து 100 கிலோமீட்டர் மேலே ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட பைக்கோட ஒர்த்து என்னன்றது அவங்க ட்ரைவ் பண்ணுறோட ஓனரோட ஃபீலிங்ஸ் தெரியும். ஏன்னா 80 இல்லை 100 கிராஸ் பண்ணும்போது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்லாம் பார்த்தவங்களுக்கு வைப்ரேஷன் வரும். அதே போல் உங்களுக்கு ஹீட் இஷ்யூஸ் பார்த்தவங்களுக்கு நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ராயல் என்ஃபீல்டு அவங்களோட ப்ராடக்டை அப்டேட் பண்ணி வரும்போது அதோட ஒர்த்துன்னு பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு சைடில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 அதே டிஸ்பிளே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் பார்த்தவங்களுக்கு 440 இன்ஜின் சிசியில் இந்த பைக்கை கொண்டு வந்தாங்க. சரி, இந்த பைக்கோட இன்ஜின்லேயே பார்த்தவங்களுக்கு மேஜரான ஃபால்ட் இருக்கிறவங்க தான் உடனடியாக பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு புக்கிங்ஸும் சரி டெலிவரியும் உடனே ஸ்டாப் பண்ணு சொல்லி சர்க்குலர் த்ரோட் ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்க சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. இதனால் ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் ஒரு புதிய மாடல் பைக்கை வாங்க போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின ராயல் என்ஃபீல்டு பைக்கு நீங்கள் எந்த பைக்கை சூஸ் பண்ணீங்களோ அவங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட பைக்கை நீங்கள் வாங்க போகலாம். இல்லை ஆல்டர்னேட் பார்த்தவங்களுக்கு நிறைய பைக்ஸ் இருக்குது. நீங்கள்
அதை சூஸ் கூட பண்ணலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு நீங்கள் இப்போ இருக்கிற ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஏன்னா ப்ரைஸை கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ராடக்ட் ஒர்த்து இருக்கான்னு கேட்டால் அந்த ஒர்த்து இல்லை. அதனால் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்கே தான் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்குவங்க ஓட்டி பார்த்தவங்கள ஓனர்ஷிப் கிட்ட நிறைய ஒரு ஃபீட்பேக்கை கேட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்கை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு 4 monthsலேயே பார்த்தவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 பார்த்தவங்களுக்கு புக்கிங்ஸும் சரி டெலிவரியும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வண்டியில் மேஜரான ஒரு இன்ஜின் ஃபால்ட் இருக்கிறவங்க தான் ராயல் என்ஃபீல்டு இந்த பைக்கோட புக்கிங்ஸும் சரி டெலிவரியும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதனால் ராயல் என்ஃபீல்டு ஸ்கேம் 440 வாங்குறவங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வண்டியை வாங்கி ஓட்டி பார்த்துட்டு அதே போல் இதுக்கு முன்னாடி இந்த வண்டியை வாங்கி ஓட்டினவங்கக்கிட்ட ஒரு ஃபீட்பேக்கை கேட்டுது நீங்கள் இந்த வண்டியை வாங்குறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.